உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள தெய்வ செய்திக்குரிய தலைப்பு பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த பிளஸ்ஸட், பாக்கியவான்களின் பாக்கியம். பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த பிளஸ்ஸட். Psalm 112 10 verses. Psalm 112 10 verses. இந்த சங்கீதம் யார் எழுதினாங்க, எப்போ எழுதினாங்க, என்ன சூழ்நிலையில் எழுதினாங்க நமக்கு தெரியாது. நமக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். பிரியமான இந்த சங்கீதம் 111 சங்கீதத்தினுடைய ஒரு தொடர்ச்சி என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். இருக்கட்டும். 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன். இது ஒரு அல்லேலூயா சங்கீதம். சில சங்கீதங்கள் அல்லேலூயா என்று தொடங்குகிறது. அப்படி தொடங்குகிற ஒரு சங்கீதம் இது. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை குறித்து 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவன் செம்மையானவன், இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவன் இறங்கி கடன் கொடுக்கிறவன். அவன் யார்? தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன். 6ஆம் வசனத்தில் அவன் நீதிமான். இந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுறது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறான். பொய் சொல்லாத அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து பொய் சொல்லாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, பொய் சொல்லாமல் இருக்கிறதுல அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னா, விபச்சாரம் செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்யாமல் இருப்பதில் அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்றால், அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது மாத்திரமல்ல, அதை ஆசரிப்பதற்கு அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்றைக்கு கர்த்தருடைய ஓய்வு நாள் வரும், என்றைக்கு பிரியமானல அன்றைக்கி அப்படியே ஊழியம் செய்யலாம், அன்றைக்கி சண்டே கிளாஸ் எடுத்துக்கலாம், அன்றைக்கி கிராம ஊழியங்கள் போகலாம், அன்றைக்கி சபை ஆராதனையில் பங்கு பெறலாம், ஒரு மகிழ்ச்சி. அப்போ இட் இஸ் நாட் ஓன்லி யூ ஃபியர் த லார்ட், இட் இஸ் நாட் ஓன்லி யூ ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிசெப்ட்ஸ் ஆர் ஸ்டாச்சூட்ஸ், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் அவைகளுக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அதில் ஒரு மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அங்கே வேதம் என்பது பைபிள் அல்ல, லா. பைபிள் என்ற ஆங்கில சொல் புக்ஸ், புத்தகம், நூல் என்பதுக்கு இணையானது. தமிழில் உள்ள வேதம் என்பது நல்ல சொல். வேதம் என்பது இறை வழிபாட்டுக்கான வழிமுறைகளை நமக்கு கொடுப்பது வேதம். பிரியமானவர்களே, இங்கே லாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள், பிரமாணங்கள். இந்த பிரமாணங்களில் பிரியமாக இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் வேணும். A delight is in the law of the Lord. எல்லாம் நமக்காக தானே கொடுத்துருக்காரு, எல்லாம் நமக்காக தானே கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாம் எந்த பிரமாணமாக இருக்கட்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் உள்ள குறிப்பாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் 633 என்று சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு. ஆனால் அதில் ஒரு பகுதி மாரல் லாஸ், சன்மார்க்க ரீதியான சட்டத்திட்டங்கள். அதுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். இன்றைக்குள்ள ஒரு கள்ள உபதேசம், பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம், ஒரு காட்டுமிராண்டித்தனமான உபதேசம். ஏன் அதை காட்டுமிராண்டித்தனம் என்று நாகரிகமாக சொல்லுகிறேன் என்றால், ஒரு காட்டுமிராண்டி வாழ்க்கையில் சட்டத்திட்டம் ரொம்ப இருக்காது. நகர வாழ்க்கை வர வர சட்டத்திட்டம் அதிகமாகும். அங்கே லெஃப்டில் போ, ரைட்டில் போ அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா? ஹெல்மெட் அணிஞ்சிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்களா? அங்கே சட்டம் கிடையாது. நீ லெஃப்ட்டில் போனாலும் கவலை இல்லை, ரைட்டில் போனாலும் கவலை இல்லை, நடு ரோட்டில் வண்டி ஓட்டு போனாலும் கவலை இல்லை. நீ லெஃப்ட்டில் தான் வண்டி ஓட்டணும்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க.
ஆனால் நகர வாழ்க்கை என்று வரும்போது சட்டத்தில் எருசலேம் நகரம், சீயோன் நகரம், சபை நகர வாழ்க்கை. நமக்கு சட்டத்திட்டங்கள் உண்டு. இந்த சட்டத்திட்டங்களில் தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் பிரியமானவர். ஒரு லாலெஸ் வாழ்க்கை. இன்றைக்கி அந்த அப்படி சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தாலே வாழ்க்கையில் அவங்க ஒரு லாலெஸ்ஸாக இருக்கிறதே பார்க்க முடியுது. நம்ம எல்லாமே இந்த லாஸ் தான் நம்மளை பயன் பண்ணுது. ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம்ங்கிறதே லாஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு ஃபிலாசபியில் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு கீபோர்டு இருக்குது, அது ஒரு ஆக்டேவ், 2 ஆக்டேவ், ஒரு 5.5 ஆக்டேவ் இருக்குது. ஆக்டேவ்னால் 8 கட்டை. அதுக்குள்ளே தான் நம்ம வாசிக்க முடியும். கிட்டார் இருக்குது, 6 ஸ்ட்ரிங் தான். அந்த 6 ஸ்ட்ரிங்குள்ளே தான் நீங்கள் வாசிக்க முடியும். அந்த 6 ஸ்ட்ரிங்குள்ளே தான் நீங்கள் வாசிக்க முடியும். அதில் உங்கள் திறமையை நீங்கள் காட்டலாம். அதுக்கு வெளியே போய் கீபோர்டுக்கு வெளியே புக்குன்னு கையாட்டின சத்தம் வருமா? அதையும் ஒரு விதியின்படி வாசித்தா தானே இனிமையாக இருக்கும். நான் எந்த விதியின்படியும் வாசிக்க முடியாது, இஷ்டத்துக்கு அடிப்பேன் அப்படின்னா சத்தம் எப்படி வரும்? ஹார்மோன் எப்படி வரும்? பிரியமானவர்களே, மாரல் லா கண்டிப்பாக நம்ம பின்பற்றி ஆகணும். இந்த மாரல் லா தான் லாஜிக்கலாக, ரேஷனலாக தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போது விபச்சாரம்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் கடவுளே நம்பலை, நம்ம ஒரு சோஷியல் அனிமல் தான் அப்படிங்கிறான். அவன் மனைவி ஒரு 10 பேர்கிட்ட போய் படுத்து அவன் ஒத்துக்குவானா? இது தப்பு அப்படிமா, இது ஒழுக்கக்கேடுமா, இது ஒழுக்கம், இது ஒழுக்கக்கேடு அப்படின்னு ஒரு லா இருக்குமானா யார் அந்த லாவை கொடுத்தா? ஆனால் மனுக்குலத்துக்கு எப்படி அந்த லா வந்தது? யானைக்கு இல்லை, பூனைக்கு இல்லை, மனுஷனுக்கு மட்டும் எப்படி அந்த லா வந்தது? ஒத்துக்குவானா தான் மனைவி அப்படி போகிறத? தன் மகளை யாரோ பலாத்காரம் பண்ண ஒத்துக்குவானா? ஒன் மேன்ஸ் பிரெட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். சரி, அதை ரேப் பண்ணுறவனுக்கு அது பிரெட்டு, அவன் பண்ணிட்டு போகிறான், விடுவானா? தப்புன்னு அவனுக்கு தெரியுது, சட்டத்துக்கு தெரியுது. அப்படியானால் இது தப்பு, இது சரி என்று மனு வர்க்கத்துக்கு யார் சொன்னா? எப்படி அந்த லா வந்தது? பிரியமால், வித்தவுட் அ லா கிவர் கேன் தேர் பி அ லா? ரொம்ப அருமையான காரியம். அப்போ இந்த சட்ட திட்டங்கள் தான் நமக்கு ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை தருகிறது. மோர் we are civilized, more there will be laws. more we are civilized, more there will be laws அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அதிகமாக நம்ம சிவிலைஸ்ட் ஆகிறோமோ பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை. இதான் நம்முடைய உரிமையும் பாதுகாக்குது, மற்றவருடைய உரிமையும் பாதுகாக்குது. அப்படியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பிரமாணங்களை நம்ம விரும்பணும், அவருடைய பிரமாணங்களில் மகிழணும். பெரியமல்ல ஒரு அருமையான தத்துவம் உண்டு. ஒரு பெரிய பாறை கல், அந்த கல்லை தூக்கிட்டு வந்து அந்த போல்டு, அந்த பெரிய பாறையை கொண்டு வந்து, பெரிய பாறை அதை கொண்டு வந்து நல்லா ஒரு 8 அடி நீளம், ஒரு 2 அடி அகலம், 2க்கு 2 8 அடி நீளத்தில் அதை ஒரு தூணாக வெட்டுறான். வெட்டின பிறகு அந்த கல்லை 8ஆக பிரிக்கிறான், 8 பாகமாக பிரிக்கிறான். பிரித்து முதல் பாகம் 8ல் 1 எஞ்சான் உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபேஸ் வந்து ஒரு ஜான் கரெக்டாக, ஒரு போர்ஷன் முகம், அப்புறம் மீதி 3 போர்ஷன் இடுப்பு வரைக்கும் பாதி, மீதி 4 போர்ஷன் காலு பிரிக்கிறான். நான் பிரித்து பார்த்துருக்கேன். ஒரு கல்லை 8ஆக பிரிக்கிறான், பிரிச்சுட்டு அதில் செதுக்கிறான். தலை வருது, கை கால் வருது, விரல் வருது, இன்னும் செதுக்கிறான். அந்த கண்ணில் அந்த கண் இமைகள் வருது, இன்னும் செதுக்கிறான். அந்த கண்ணில் பார்வை வருது, இன்னும் செதுக்கிறான். இன்னும் சின்ன ஒளியேற்ற அப்படியே செதுக்கிறான். அந்த முகத்தில் அந்த ப்ளஷ் அப்படியே அந்த முகம் செவக்க ஆரம்பிக்குது, இன்னும் செதுக்கிறான். அந்த உடலில் அப்படியே உதட்டில் புன்சிரிப்பு வருது, இன்னும் செதுக்கிறான். அந்த கல்லுக்கு உயிர் வருது, இன்னும் செதுக்கிறான். அந்த தத்துவம் சொல்லுது, அந்த கல் தெய்வமாக மாறிடுது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இன்னும் பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று சொல்ல அந்த கற்பனைகளுக்கு ஒப்பு கொடுக்க அந்த மாரல் லாஸ் நம்ம இயேசுவை போல மாற்றிவிடும். அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். 2வது ஹைஜீனிக் லாஸ்.
சுகாதார பிரகாரமான சட்டத்திட்டங்கள் நமக்கு நல்லது. இன்றைக்குள்ள கால சூழ்நிலைக்கு தக்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாம் வேத வசனத்தின்படி இருப்பது நல்லது. மூன்றாவது செரிமோனியல் லாஸ். இந்த செரிமோனியல் லாஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயப்பிரமாணத்தினால நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலை. இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. அன்றைக்கி பொய் சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல. இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். இன்றைக்கு என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடிகிறது. அன்றைக்கு அப்பா அம்மா வச்சு பார்க்க முடியல. அப்பா அம்மா கொண்டு கோயிலில் விட்டுட்டு, இன்றைக்கும் சில மதங்களில் நடக்க வயசானவங்களை கோயிலில் கொண்டு விட்டுட்டு ஒரு காணிக்கை பூசாரி கொடுத்துட்டா போதும். அந்த மடத்துலேயே அவங்க கிடப்பாங்க. வர்ற போகிறதெல்லாம் அதுக்கு சாப்பாடு போட தின்னுட்டு கிடக்குங்க. அப்படி தான் அன்னைக்கும் செய்தாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். எனக்கு கிருபை தந்தார். என்னுடைய பெற்றோரை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாய் பார்க்க எனக்கு, எங்கள் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பெற்றோரும் அதற்கு இணையாக எங்களோடு மகிழ்ந்து தந்தார்கள். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் இஸ் நாட் ஃபெல்ட், ஆப்சன்ஸ் இஸ் ஃபெல்ட். எங்கள் அப்பா மரிக்கும்போது 89 வயது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வேலைகள் அவங்களே செய்துட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 89 வயசு வரைக்கும் நல்ல போக்குவரத்துமாக இருந்தாங்க. நல்லா ஊழியம் செய்வோம். சாயந்தரம் வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிஃபன் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது விசிட்டிங் போயிடுவோம், மீட்டிங் போயிடுவோம், டெய்லி போயிடுவோம். அப்போ இறந்தாங்க. அப்போ நல்லடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் எங்கள் பிள்ளைங்களை எங்கே விட்டுட்டு போகன்னு எங்களுக்கு தெரியலை. எங்கள் ஊழியத்திலேயே ஒரு பெரிய தாக்கம். நாங்கள் 2 பேருமா போனாங்க. அப்புறம் ஒன்று நான் தனியாக போனோம், இல்லை நாங்கள் 4 பேரும் போனோம். அந்த பயத்தோடு மரியாதை சொல்கிறேன், அந்த கிழவன் இருந்தபோது அதை நாங்கள் உணரவில்லை. ஆனால் அவர் மரித்த போது எங்கள் ஊழியமே மாறியது. ஒரு கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எங்கள் அப்பா இருந்தாங்க. சந்தோஷமாக சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன். என் பிள்ளைங்களை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. அதுங்க குடும்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்படியே டிஃபன் கொடுப்போம், விட்டு ஓடிடுவோம். 2 பேரும் ஊழியம் ஓடுவோம். ஆனால் அடுத்த நாளே அதில் ஒரு பெரிய மாற்றம். பிள்ளைங்களை எங்கே விட்டு போகிறது? ஒன்று நான் தனியாக போனோம், இல்லை நாங்கள் 4 பேரும் போனோம். மாற்றம் வந்துடுச்சு. பிரியமானவர்கள், அதில் மகிழுங்க. கற்பனைகளை கை கொள்வதில் அது கர்த்தர் கிருபை தரார். கிருபை தரார். பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த மனுஷனை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். 4ஆம் வசனத்தில் அவன் செம்மையானவன், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். 5ஆம் வசனத்தில் அவன் இறங்கி கடன் கொடுக்கிறவன், தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிறவன். 6ஆம் வசனத்தில் அவன் நீதிமான் என்றெல்லாம் பார்க்குறோம். இப்போ அவனுக்கு இருக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். முதலாவது 2ஆம் வசனம் வாசியுங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்கள், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளில் மகிழ்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடப்பித்தீங்கன்னா முதல் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறங்கி திரிந்ததே கிடையாது. நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தவுடைய கட்டளைகளில் மகிழ்ச்சியாக, ஒரு கட்டளையாவது உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. ஒரு கட்டளையாவது உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதில் மகிழணும். அப்படி நம்ம மகிழ்வோம்னா நமக்கு வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம், த ஃபஸ்ட், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். அது நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உரியது. ஏசாயா 44:3 வாசிக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அது இங்கிலீஷில் வாசிக்கிறோம். ஐ வில் pour
my spirit upon thy seed and my blessings upon the offspring. உன் விதையின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அந்த விதையில் கர்த்தர் ஆவியை ஊற்றும் போது விளைச்சலிலே ஆசீர்வாதம் வரும். அதான் நம்ம இந்த வசனத்தை தான் நம்ம ஜெபத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். பிரியமல்ல, விதை என்று சொல்லுது நம்முடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் டச் பண்ணும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளிலிருந்து வெளிப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தானே இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நம்ம பிள்ளைகள் மேல் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினால் அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்குமே. பவுல் எழுதுகிறார், உங்களுக்கு பிறப்பது பரிசுத்தமாக இருக்குமே. பிரியமல்ல, அதனால தான் வாசிக்கணும். ஏசாயா 48, 18, 19, ஐசாயா 48 verses 18 and 19. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி அப்பொழுது எப்போ என் கற்பனையை நீ கவனிச்சனா நலமா இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 61:9 கூட வாசிங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் சொல்லுவாங்க, நீ உண்மையாக God has blessed you. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, கலீக்ஸ் சொல்லுவாங்க, உண்மையாகவே God has blessed you. உன் பிள்ளைகளை சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. உன் பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு லெக்சரர், ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, அந்த பிள்ளைனுடைய தகப்பனார்கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த லெக்சரர், சார், we are privileged to teach your daughter. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க பாருங்க. லெக்சரர் சொல்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, அந்த உங்கள் மகளுக்கு பாடம் சொல்லி கிடக்கிறது எங்களுக்கு கிடைச்ச சிலாக்கியங்கிறாங்க. உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகளை வச்சு நெக் பெயின் அப்படி சொல்கிறாங்களா? உங்கள் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுப்பது எனக்கு கிடைச்ச சிலாக்கியம்னு ஒரு தகப்பனத்தை சொல்லும்போது தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஒரு பையன் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட் ஒரு ப்ரோக்ராம் போகிறான், அங்கே சில டிசிப்ளின் அவன் ஃபாலோ பண்ணுறான். அந்த ப்ரோக்ராம் எடுக்கிற வாத்தியார் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த அப்பாவை பார்க்க ஒரு நாள் போகிறார். சார், இந்த மாதிரி இந்த பையன் சொன்னான் சார், ஒரு பையன் கூட இப்படி சொன்னதில்லை, இந்த பையன் இப்படி சொன்னான் சார், இந்த பையனுடைய அப்பா யாருன்னு பார்க்க வந்தேன் சார் அப்படின்னு உண்மையாக நடந்த சம்பவம். தகப்பன்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த தருதலுடைய அப்பா யாருன்னு பார்க்க வந்தேன்ல, இந்த ஒரு ஒழுக்கத்தை இந்த பையன் ஃபாலோ பண்ணுறான், இந்த பையனுடைய அப்பா யாருன்னு பார்க்க வந்தேன் சார் அப்படின்னு அந்த அப்பாவை பார்க்க வந்தார் ஒரு ப்ரொஃபஸர். தேவன் நடக்குங்க. நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தவுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க, அதில் ரொம்ப பிரியமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வசனத்தை கூட காட்டி கடந்து போகிறேன். ஏசாயா 65:23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு இருக்கு. They are the seed of the blessed. They are the seed of the blessed of the Lord. அது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யோசித்து பயந்தேன், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனின் சந்ததி என்று சொல்லப்படும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிரியமானவர்களே, பிளஸ்ஸட், யார் பிளஸ்ஸட்? கர்த்தருக்கு பயந்தவுடைய கற்பனைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். அவனுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ரெண்டாவது வாசிங்க 3ஆம் வசனம், அதனுடைய முதல் ஆஸ்தியும்
ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்தோட கற்பனை மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன், அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். நன்மை குறைபடவே குறைபடாது. களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் திருமணமான புதில் ஒரு வீட்டில் இருந்தோம். ஒரு சின்ன ஹாலு, ஒரு வெராண்டா மாதிரி இருக்கும். இந்த ஹாலை டிவைட் பண்ணி தான் பெட்ரூம் ப்ளஸ்ஸு நாங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்கிற இடம், ஒரு கிச்சன் இருக்கும். அதிலே நாங்கள் வெராண்டாவில் கொஞ்சம் உட்கார்றதுக்கு நாற்காலி போட்டிருப்போம். சின்ன வெராண்டா தான். இந்த ஹாலில் ஒரு டைனிங் டேபிள் நாற்காலிலாம் இருக்கும். உள்ள பெட்டு அதெல்லாம் அந்த ஹாலிலே போட்டிருப்போம். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணன் சொன்னாங்க, உன் வீட்டில் நடக்க இடம் இல்லைடா, எல்லாம் ஃபர்னிச்சர் மேலே தான் ஏறி போகணும் போலடான்னாங்க. உன் வீட்டில் நடக்க இடம் இல்லை, எல்லாம் ஃபர்னிச்சர் மேலே தான் ஏறி போகணுன்னாங்க. அன்றைக்கு இந்த வசனத்தை நான் யோசித்தேன். உண்மையாகவே இதான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பதா. இன்றைக்கி நிறைய வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இடம் பத்தலை. கர்த்தர் இருக்கிற நன்மைகளை வைக்க இடம் பத்தலை. இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரியமானவர்களே, அவன் வீட்டில் ஆஸ்தியும் வெல்த் அண்ட் ரிச்சஸ், வெல்த் அண்ட் ரிச்சஸ் அவன் வீட்டில் இருக்கும். நல்ல சொத்து சுகம் இருக்கும். ஏன்? அவன் கர்த்தருடைய கற்பனைகள் மிகவும் பிரியமாக இருக்கிறான். பிரியமல் நேற்று கூட ஒரு அருமையான சகோதரத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு அவ அந்த தசம பாகம் கொண்டு வந்து கொடுக்கறதுல அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கும் இன்றைக்கி நிறைய பேர் தசம பாகம் உருட்டு, அந்த உருட்டு, இந்த உருட்டுன்னெலாம் பேசி ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறாங்க. விதைச்சாதானே இருக்க முடியும். என் தேவைக்காக சொல்லலை, யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் கவலை இல்லை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். அது ஏதோ பிரமாணத்தில் வந்ததில்லை. ஆபிரகாம் காலத்தில் இருந்தது, ஈசாக் யாக்கோபு காலத்தில் இருந்தது, யோசேப்பு காலத்தில் இருந்தது, பல நாடுகளில் இருந்தது. இன்றைக்கும் பல மதங்களில் தங்களுடைய வரவுக்கு தக்க காணிக்கை கொடுக்குற பழக்கம் எல்லா மதங்களிலும் இருக்குது. காயின் ஆபேலே கொண்டு பலி செலுத்தினதை பற்றி படிக்கிறோம். இன்றைக்கு சில பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் அதை தடுக்க பார்க்கிறார்கள். பிரியமானே, ஒன்று சொல்ல, ஊழியக்காரங்களாம் ரொம்ப வசதியாக இருக்காங்க, இருந்தால் என்ன தப்பு? அப்படி இருக்கக்கூடாதுன்னு இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலக பிரகாரமே எனக்கு 1 கிராம் குண்டுமணி கூட கிடையாது, ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாது. உலக பிரகாரமே எனக்கு 6 அடி நிலம் கூட கிடையாது. நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன கணக்கு கணிதத்திலிருந்து சொல்கிறேன். இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம். அதில் லேவி கோத்திரத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க ஆடு மேய்க்கக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது, விதைக்கக்கூடாது, அவங்க வயல் வைக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு எந்த வருமானமும் கிடையாது. அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இறை துண்டு மாத்திரம்தான். அவங்களுக்குன்னு ஒரு போய் விவசாயம் பண்ண முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டு மந்தையை வைக்க முடியாது, அவங்கன்னு சொல்லி வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது, கடை வைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஒரே வேலை இறை தொண்டு செய்யணும். சரி, அவங்க ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணுங்க, மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவங்க காணிக்க கொண்டு கொடுங்க. 11 கோத்திரம். அந்த 11 கோத்திரத்துலேயும் யோசேப்பு கோத்திரம் 2, மனாசே எப்ராயிம்னு 2 ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் 12 கோத்திரம் வெளியே இருக்குது. அவங்க மீன் பிடிக்க போகலாம், அவங்க விவசாயம் பண்ணலாம், அவங்க பெரிய பெரிய தோப்புகளை வைக்கலாம், பனந்தோப்பு வைக்கலாம், வாழைத்தோப்பு வைக்கலாம், என்ன வேணாலும் அவங்கெல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு ஆள் மாத்திரம் ஒன்றும் செய்யக்கூடாது. இவனுக்கு மற்றவங்கெல்லாம் வந்து காணிக்க கொடுக்கணும். இப்போ ஆளுக்கு 10,000 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோ. யூதாக்கு 10,000, ரூபனுக்கு 10,000, மனாசேக்கு 10,000, ஆளுக்கு 10,000 ரூபா வருமானம் வருது. ஒவ்வொருத்தரும் 1000 ரூபா கொண்டு போய் லேவி கையில் கொடுக்குறாங்க. இறை தொண்டு செய்கிற, அவங்களுக்காக இறைப்பணி ஆற்றுகிற ஆசாரியனாக தெய்வத்துக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருந்து பலி செலுத்துகிற அவன்கிட்ட ஆளுக்கு 1000 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் அவங்ககிட்ட வாங்குறான். இப்போது அந்த லேவி கையில் எவ்வளோ இருக்குது? 12,000 ரூபாய் இருக்குது. கணக்கு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. லேவி கையில் எவ்வளோ இருக்குது? 12,000 ரூபா இருக்குது.
யூதா கையில் எவ்வளோ இருக்குது? 9,000 ரூபா. ரூபன் கையில் எவ்வளோ இருக்குது? 9,000 ரூபா. அப்படியே சரி, நீ லேவி அழைப்புக்குள்ள வா. உன்னை யார் வேண்டான்னா? இந்த அழைப்பில் இருக்கவங்க பிச்சைக்காரங்களாக இருக்கணுமா? அந்த கணக்கு தானே நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கேன். ஒரு 2:45 மணி இருக்கும். தம்பி எல்லாம் ரூம்குள்ளே வரான். வந்து கேட்குறான், அங்கிள் நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா அப்படிங்கிறான். அப்போ தான் கடிகாரத்தை பார்க்குற 2:45. இல்லைப்பா நான் சாப்பிடலப்பா. சாப்பிடவே மறந்துட்டேன். அப்படி தான் ஆயத்தப்படுத்துகிறோம். உங்களுக்கு ஞான நன்மையை விதைப்பதற்காக உணவையும் மறந்து ஆயத்தப்படுறது. என் கூட பணி செய்கிற எல்லா தம்பிமாருக்கும் அது தெரியும். அப்போ சரீர நன்மை அறுத்தெடுத்தால் தப்பாது. விளக்கத்துக்காக சொல்கிறேன். பிசாசின் உபதேசங்களுக்கு உங்களை வெள்ளைக்கு காத்துக்கொள்ளுங்க. கொடுக்கறதில் உற்சாகமாக இருங்க. உற்சாகமாக கொடுக்கறதுல தேவன் பிரியமாக இருக்கிறான், நானும் பிரியமாக இருக்கிறேன். பிரியமானவர்களை, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையான பிழை என்று கூட நான் சொல்லுவேன். ஒருவர் சொன்னார், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அது எதுக்கு நாங்கள் உங்கள் கையில் கொடுக்கணும்? எத்தனையோ ஏழை ஊழியக்காரங்க இருக்காங்க. அப்போ ஊழியத்தினுடைய ஆரம்பம் 2 செட்டு ட்ரெஸ் தான் எனக்கு உண்டு. அவர் சொன்னார், ஏழை ஊழியக்காரங்க கொடுக்க போகிறோன்னார். உங்களுக்கு அத்தனை நடத்துகிறபடி செய்யுங்கன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது, அன்றைக்கி அவங்க வெட்டிங் டே, எனக்கு தெரியாது, ஒரு 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் வாங்கவே மாட்டேன். என்ன பாஸ்டர்னார். இது யாராவது ஏழைகள் கொடுங்க, நான் ஏழைலாம் இல்லை, எனக்கு இந்த 100 ரூபா தேவை, எங்கள் ஆசீர்வாதத்துக்கு வாங்கினார். ரொம்ப முரண்டு பிடிச்சேன். பிறகு எனக்கு அதுக்கு மேலே முரண்டு பிடிக்க முடியலை. அந்த ரூபாயை வாங்கிட்டு போய், சரி தப்பு கர்த்தர் மன்னிச்சிருப்பார், மன்னிக்கணும், ட்ராயரில் வச்சுட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ரூபாய் எனக்கு தொட மாட்டேன். என் கையில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். நான் ஜெபிக்கும் போது அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றார், வியாதியிலிருந்து சுகமாக்குனார். இன்றைக்கி இந்த கை காணிக்க வாங்குறதுக்கு தகுதியாக இல்லை. யாரோ ஏழைகளுக்கு கொடுப்பேங்கிறார். இந்த காசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த காசுக்காக நான் ஊழியத்துக்கு வரல, இந்த காசை தொடமாட்டேன் அப்படின்னு அந்த காசை ஒதுக்கி வச்சேன். பிரியமானவர்களே, தன்னுடைய ஒரு இளம் வயது, ரொம்ப வயதானவர் இல்லை, அந்த வருஷத்தில் அவர் இறந்து போனார். என்னை ரொம்ப நேசிக்கிறவர். ரொம்ப ஆண்டவரே, இந்த காணிக்கை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன், என்ன மணி. பிரியமானவர்களே, இப்போவும் நான் நிறைய வீடுகளில் சொல்லுவேன், எனக்கு வீட்டுக்கு வரும்போது காணிக்க வாங்க கஷ்டமாக இருக்குமே, எங்கள் ஆசீர்வாதத்துக்காக வாங்கிக்கோங்கம்மா. கொடுக்கறதுல உற்சாகமாக இருங்க. கணக்கு பண்ணி பாருங்க. அதே போல் உங்களுக்கு கணக்குக்காக சொல்கிறேன். உங்கள் 10,000 ரூபா வருது, நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, உங்கள் கையில் 9,000 ரூபா இருக்குது. நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க, நான் 20% கொடுக்க போகிறேன், நான் டபுள் ஆக்க போகிறேன் ஆஃபரிங்க அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வருமானத்தை வர்த்திக்க பண்ணார். 10,000 ரூபாய் 20,000 ஆயிடுச்சு. நீங்கள் 2,000 கொடுக்குறதுக்கு பதிலாக 4,000 ரூபாய் கொடுத்துக்கிறீங்க. 20% கொண்டு கொடுக்குறீங்க, 4,000 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் கையில் எவ்வளோ மீதி இருக்குது? சொல்லுங்கள். 16,000 ரூபா. முந்தி எவ்வளோ மீதி இருந்துச்சுது? 9,000 ரூபா. எது பெருசுங்க? எது பெருசு? பிரியமானவர்களே, 20%, 30%, 90% கொடுக்கிறவரை பற்றி நான் படித்திருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருங்க. நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். இன்றைக்கி நான் 10% இல்லை, வேறு கணக்கில் இருக்கேன். எனக்கு நன்மை குறைவுபடலை. சில ஊழியர்கள், நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக சொல்கிறேன், சில ஊழியர்கள்
காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மா அவங்க தன்னை கிடைக்கிறத காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க ஊழியக்காரி தான். இந்த ஊழியர்கள் கொடுக்குற காணிக்கையெல்லாம் அப்படியே 100% நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். அதில் தான் சத்தியத்தின் சத்தம் ஊழியர் கூடுகையை நான் நடத்துகிறேன். ஒரு பைசாவில் எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது, நான் வெளியிடம் இந்தியா வரைக்கும் வெளி ஊழியங்களுக்கு போகிறேன், வெளிநாடுகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதில் கிடைக்கிற காசையும் 5 பைசா எனக்கு எடுக்கிறது இல்லை. 100% ஊழியத்துக்காக வைக்கிறேன். அதில் தான் செமினார், சென்ட் ஜார்ஜஸில் நடந்தது போல் படமுயற்சி கூட்டங்கள் அப்படியெல்லாம் நான் நடத்தியிருக்கேன். இன்றைக்கி சபையிலேருந்து வர்ற தசமபாகம் காணிக்கை, அது வாராந்திர காணிக்கை இல்லை, என் கையில் ஜெபத்துக்கு கொடுக்குற காணிக்கை. அதில் தான் எங்களுடைய தேவைகள், இங்கே ஊழியத்தில் உதவியாக இருக்கிற அலுவலகத்தில் பணி செய்கிறவருடைய தேவைகள், பிரியமானவர்கள் இன்னும் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற சிலருடைய தேவைகள், அநேக ஊழியக்காரருடைய தேவைகள் சந்திக்கப்படுது. அதிலேயும் 10 வந்து எடுத்து வைத்து தேவைப்படுகிற ஊழியர்களுடைய ஊழியங்களை சந்திக்கிறேன். எனக்கு நன்மை குறைவுபடலை. மனம் திறந்து பேசுகிறேன். நல்லா பெரிய கர்த்தர் ஆசீர்வதிச்சா கண்டிப்பாக செழிப்பு இருக்கும். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். உற்சாகத்தோடு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் பிரியமாக இருப்பார். அழுதுட்டு கொடுக்குறவங்க தயவுசெய்து கொடுக்காதீங்க. இந்த தசமபாக காணிக்கெல்லாம் உருட்டு அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை பிரசங்கிக்கிறவங்க சபைக்கு போங்க. இதை சொல்கிற நிறைய பேருக்கு சபையே கிடையாது. அவங்க செத்தா நம்ம வீட்டில் ஒரு சாவுன்னா வருவாங்களா? கல்யாணம் வரவில்லை திங்க வருவாங்களா இருக்கும். சும்மா யூடியூப்பில் எடுத்து விட்றது, எந்த பொறுப்பும் இல்லாமல் யூடியூப்பில் போட்டு விட்றாங்க. பிரியம் அந்த பிசாசின் ஆலோசனையை கேட்கிறவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். இங்கேயும் யாராவது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்களா? இருந்தால் அது தேவையில்லை என்று நினைக்கிற சபையில் இணைந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்ற தரிசனம் அல்ல, உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற தரிசனத்தோடு தான் நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறோம். தேவநாம மகிமைக்காக சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு இருக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம், அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நீ யாரும் கொடுங்க என்று கட்டாயப்படுத்தலை. உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டபடி செய்யுங்க. உங்கள் மனதில் என்ன நிர்ணயம் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள். உங்கள் மனதில் நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள். அவ்வளோதான் சிம்பிள். உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டபடி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மூன்றாம் வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலும் பார்க்கிறோம், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். His right standing with God, His beneficence and almsgiving, His good deeds will continue for generations. இப்போ ரெண்டாவது, வாரி இறைக்கிறான், ஏழைகளுக்கு கொடுக்குறான். அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறான், தேவனுடைய நீதியில் நிற்கிறான். இதில் வளர்ற அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த நீதியில் நிற்பார்கள். அந்த ரைச்சியஸ்னஸ், அந்த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் will continue for generations. will continue for generations. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உங்களுடைய ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்கிறீங்க, அந்த வாழ்க்கை எந்தெந்தைக்கும் நிற்கும் என்றால் உங்களிடத்தில் மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படி வாரி இறைக்கணும்னு நினைப்பாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அவங்க விளைச்சலை பெருக பண்ணுவார். அவங்க பிள்ளைகள் வாரி இறைப்பாங்க. அவங்க விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவார். பிரியமான அந்த நீதி, அந்த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் will continue for generations. 4ஆம் வசனத்துக்கு வாருங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போ என்ன பாக்கியம் கிடைக்கும்? நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள் மிகவும் பிரியமாக இருப்பாயானால், எப்பப்போ ஒரு டார்க் சிச்சுவேஷன் வருதோ அந்த டார்க் சிச்சுவேஷனில் when you don't know what you should do next,
அடுத்தால என்ன செய்யன்னு தெரியல, எல்லாம் இருட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எப்படி போகணும், எப்படி தீர்மானம் எடுக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும் என்று தெரியாமல் இருக்கும்போது பிரியமல்ல ஏசாயா 42 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். இந்த குருடர் யார்? அடுத்த வசனம் வாசிங்க. செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அவருடைய சர்வன்ட். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? என்னுடைய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? பிரியமானவர்களே, ஊழியக்காரங்களை விட அதிகமான குருடன் யாருமே கிடையாது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, எங்கேருந்து சாப்பாடு வரும்னு தெரியாது. ஒரே ஒரு அச்சம், கர்த்தர் அழைத்தார். சுந்தரையாவை நம்பக்கூடாது. சுந்தரையாவை நம்பி சுந்தரையா நம்ம கூப்பிடல, கர்த்தர் அழைச்சார் அப்படின்னு ஊழியத்துக்கு வந்துட்டோம். எங்கேயோ ஒரு மூலையில் இந்த சின்ன ஒரு வருத்தம். அப்பா அம்மா என் கூட இருக்காங்க, 2 பிள்ளைகள், நாங்கள் 6 வாய் சாப்பிடணும், எப்படி சாப்பாடு வரும் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் கூட கர்த்தர் குறை வைக்கல. நெருக்கம் வந்திருக்குது. ஒரு நாள் மத்தியானம் 3 இடத்துல எங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. 3 இடத்துல லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க. 3 இடமும் ஒப்ளைஜ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ யோசித்த, ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஒரு முன்னால் இந்த ஒரு சின்ன பயம், சாப்பாடு கிடைக்குமான்னு. இன்றைக்கி ஒரே லஞ்சு 3 வீட்டில் கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. 3 வீட்டில் கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. பிரியமானவர்கள், அவரை நம்பி நம்ம ஊழியத்துக்கு வரும்போது நன்மை குறைபட கர்த்தர் விட மாட்டார். நன்மை குறைபட கர்த்தர் விட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்குறோம், என்ன அடுத்தால என்ன செய்யன்னு தெரியாது. என் ஊழியக்காரன் இல்லாமல் குருடன் யார்? என் தாசனை இல்லாமல் அந்தகன் யார்? அந்த குருடரையும் அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவளுக்கு தெரியாத பாதையில் கொண்டு போய், பாதை தெரியாது, எப்படி போகும்னு தெரியாது, தெரியாத பாதையில் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையுமாக்குவார். கைவிடவே மாட்டார். நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தோட கற்பனைகளில் பிரியமாக இருங்க. உங்கள் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உங்களை உயர்த்துகிற தேவன். முன்பு இந்த சாட்சியை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் உலக பிரகாரமாக இருக்கும் வேலை செய்யும்போது பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கணும், ஒரு கல்வி நிறுவனம் எல்லாம் பிளான் பண்ணேன். எல்லா திட்டங்களும் திட்ட பணிகளும் நிறைவேறின போது தான் கர்த்தர் ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார். ஆனால் சிலவில் நெருக்கம் மற்ற ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தா எத்தனை பஸ் இருக்கும், ஒருவேளை அது காலேஜாக கூட மாறி இருக்கும், ஒருவேளை யூனிவர்சிட்டியாக கூட மாறி இருக்கும். அப்படிலாம் நான் யோசிப்பேன். ஒரு முறை ஒரு ஸ்கூலில் என்னை அழைத்திருந்தாங்க. அந்த ஸ்கூலில் எங்கள் தம்பி மரம் வந்திருந்தாங்க. எங்கள் டீச்சர்ஸ்லாம் வரிசையாக நின்று காட் ஆஃப் ஆனர் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூலுடைய ஓனர் வந்து கார் கதவை திறந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாளே இன்னொரு ஸ்கூலில் பேச போயிருந்தோம். அங்கேயும் அதே போல் அந்த ஸ்கூலுடைய சிஓ வந்து என் கார் கதவை திறந்தாங்க. நான் அன்றைக்கி யோசித்தேன், ஒரு வேளை நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னொரு ஊழியக்காரருடைய கார் கதவை திறந்திருப்பேன், இன்னொரு ஊழியக்காரரை நான் கனப்படுத்தியிருப்பேன். ஆண்டவன் இந்த கனமான ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தாரே என்று. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் பேச எங்களை அழைத்திருந்தாங்க. தம்பி மேலே கூட வந்திருந்தாங்க. அந்த கார் உள்ளே போகும்போது எங்களுக்கு என்ன வரவேற்பு இருந்துச்சு. எங்களை எப்படி வரவேற்றாங்க. திரும்பும்போது அந்த நிறுவனர் வந்து கார் கதவை திறந்து எங்களை ஏற்றி விட்டார். இதே காரியத்தை நான் திரும்ப யோசித்தேன். ஒருவேளை நான் ஸ்கூல் ஆரம்பித்திருந்தால் இன்னொரு ஊழியக்காரரை கனப்படுத்தியிருப்பேன். என் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியம் எவ்வளோ மகிமையானது தெரியுமா, எவ்வளோ கனத்துக்குரியது.
அந்த கனத்துக்கு கர்த்தர் எனக்கு கொண்டு வந்தாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தோடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. உங்கள் இருட்டில் அடுத்தால் என்ன செய்வோம், என்ன சாப்பிடுவோன்னு தெரியாது. எங்கள் நெருக்கமான பாதையில் 100 மில்லி எண்ணெய், காய்ச்சல் அரிசி அப்படின்னு கடையில் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது. ஆண்டவர் கைவிடலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இருளை அவர் வெளிச்சமாக்குவார். நேரங்கிறது குறிப்புகளை சொல்லி கடந்து போகிற வேறு என்ன ஆசீர்வாதம்லாம் இருக்கு. பாக்கியவானுடைய பாக்கியம் என்ன? வாசிங்க 6ஆம் வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது. லெட் கம் வாட் மே, என்ன வேணாலும் வரட்டும். பிரியமான, கடல் கொந்தளித்து பொங்கி பெருங்காற்று வீசினாலும், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பூமி அதிர்ந்தாலும், ஆழி பொங்கினாலும், கடல் பொங்குது, பூமி அதிர்ச்சி கடற்கடன் இருந்துச்சு, ஆழி பொங்குது, மலைகள் மூழ்கினாலும், அந்த கடல் கொந்தளிக்கிறதுல அங்கிருந்த பெரிய மலையே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. பூமி அதிருது, ஆழி பொங்குது, மலை தண்ணிக்குள்ளே போயிடுது, மலை தண்ணிக்குள்ளே போயிடுது. சீயோன் அசையாது, சீயோன் அசையாது. லெட் கம் வாட் மீ, நான் செய்ய மாட்டேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. மதிலை மோதி அடிக்கும் பெரு வெள்ளம்னு பைபிளில் போட்டிருக்கு. மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் வரட்டும். இந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அசைய மாட்டான். வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே. வைப்பாயுவன் காலடி தற்பரன் சொற்படி. ஒரு அருமையான பழைய பாட்டு. வைப்பாயுவன் காலடி தற்பரன் சொற்படி. வெள்ளம் பெருகினும் வல்லமை கொண்டாங்க. யோர்தானில் தண்ணி போகுது, ஏதோ ஒரு கண்ணுக்கால் அளவு தண்ணி இருக்குது, நடந்துடலாம். முழங்கால் அளவு தண்ணி இருக்குது, தைரியமாக நடந்துடலாம். இடுப்பளவு தண்ணி கொஞ்சம் பயப்படலாம். வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. குடிசையெல்லாம் அடிச்சிட்டு வருது, மரமெல்லாம் வேரோடு பிடுங்கிட்டு வருது. பிரியமானவர்களே, கார் மிதக்குது, வீடு மிதக்குது, குடிசை மிதக்குது. வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, காலை வையுங்கிறாரு. வழி உண்டாக்குறாரு, வழி உண்டாக்குறாரு. தைரியமாக இருங்க. கர்த்தருக்கு பயந்தவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? God is rooted and established. ஆண்டவர் தானே அவனை நட்டிருக்காரு. பல சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் அவரை நம்பினவர்களை கைவிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுது கூட கைவிடலை. நெருக்கங்கள் வந்திருக்கு, அதான் டெஸ்ட், அதான் ஜாலி, அதான் ஸ்வீட் சஃபரிங். வி என்ஜாய். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கிரிக்கெட் விளையாடுறான், ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெயிலில் நின்று 3 நாள் அடின்னு அடிக்கிறான். he became a நாட் அவுட் பேட்ஸ்மேன். 3 நாள் வெயிலில் நின்றுருக்கிறான். அடுத்த 2 நாள் ஃபீல்டிங், அது நல்லா விழுந்து விழுந்து ஃபீல்டு பண்ணுறான். 4 விக்கெட் 5 விக்கெட் அவன் பிடிச்சிட்டான். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவனுக்கு கிடைக்குது. அந்த அவார்டு வாங்கிறதற்கு 5 நாட்கள் அவன் வெயிலில் நின்னான். பாடு இல்லையா? 5 நாள் உங்களை வெயிலில் விட்டால் நிற்பீங்களா? அந்த பந்தய பொருளுக்காக, அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட பந்தய பொருளுக்காக 5 நாள் வெயிலில் நின்னான். நீ 5 நாள் வெயிலில் நில்றா, காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வெயிலில் நில்டா, அந்த கிரவுண்டில் நில்டா அப்படின்னா நீங்கள் நிற்பீங்களா? நின்னாதான் கப்பு கிடைக்கும். அதனால் நெருக்கம் வராது, கஷ்டம் வராதுன்னு சொல்ல மாட்டேன். இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஊக்க உரையாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷ்னல் டாக்காக இருக்கட்டும். நான் கர்த்தருக்கு பயந்தோடைய கற்பனைகளை மிகவும் பிரியமாக இருப்பேன். நான்
எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. நான் அசைக்கப்பட மாட்டேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. லெட் கம் வாட் மீ, ஐ வில் நாட் பி மூவ்ட். சஃபரிங் இருக்கும், என்ஜாய் இட், என்ஜாய் இட். அது நம்மை அழிப்பதற்கல்ல, அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு, அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு. கர்த்தருடைய he is rooted and established by God so that neither men, அது ஒரு கமெண்டேட்டர் போட்டிருக்காருன்னா, devils shall sweep him from his place. அவன் அப்படி கர்த்தரால் நாட்டப்பட்டிருப்பானா, பிசாசு கூட அவனை அசைக்க முடியாது. ஆரம்ப நாட்களில் அந்த நினைவு வருது, பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு டிரைவர் இருந்தார், கிராமத்துலேருந்து வருவார், ரொம்ப வெகுளியான ஆள். ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை நான் தான் வண்டி ஓட்டு வருவேன். திங்கட்கிழமை வந்தோன்னு கேட்பேன், நேற்று உங்கள் சபையில் என்ன மெசேஜ்னு கேட்பேன். என்ன மெசேஜ் சொல்லுவார். ஒரு நாள் கேட்டேன், என்ன மெசேஜ்? தாவீதை பற்றி பேசினாங்க. தாவீதை பற்றி என்ன சொன்னாங்க? ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாதுன்னாங்க. என்ன சொன்னாங்களாம்? தாவீதை பற்றி அவர் பிரசங்கத்தில் ஒரு நினைவு ஒன்று, தாவீதை என்ன பண்ண முடியாது? ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாதுன்னார். இன்னி வரைக்கும் அது எனக்கு மறக்கலை. உங்களை ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக அதே 6ஆம் வசனத்தில் 2வது பகுதி வாசியுங்கள். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். The righteousness shall be in everlasting remembrance அப்படின்னு இருக்கு. அவன் நீதி நித்திய காலமாக நினைவு கூறப்படும். The kind things they do will never be forgotten. நீதிமான் என்றென்றும் புகழ் உள்ளவன். அவன் மரித்து போன பிறகு கூட நீங்கள் செய்த நன்மை நினைவுகூரப்படும். நீங்கள் செய்த நன்மை நினைவுகூரப்படும். இன்றைக்கு உலகத்தில் பீட்டர் பேர் வைக்கிறாங்க, சைமன், பால் பேர் வைக்கிறாங்க, தாமஸ், மேத்யூ, அவருடைய சீடருடைய பெயர்களை வைக்கிறாங்க. இயேசு பேரை கம்பைன் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம தமிழில் கூட இயேசுராஜ், இயேசுதாசன் அந்த பெயரோடு இணைத்து வைக்கிறாங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு எத்தனை பேர் அந்த சென்ச்சுரியன் பேர் தெரியுமா? நூற்றுக்கு அதிபதி பேர் தெரியுமா? பிலாத்து பேர் தெரியும். பிலாத்து பேர் வைக்கிறாங்களா? அந்த பேர் அறியப்படுதா? யோசித்து பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து 32 வயது 33 வயது குறையா இருக்கணும். 2 ஆண்டு பொது தொண்டு, 2 ஆண்டு தான் பொது தொண்டு. 50 வருஷம் 60 வருஷம் பொது தொண்டுலாம் இல்லை, 2.5 வருஷம் பொது தொண்டு. அது ஒரு சின்ன ஊருக்குள்ள சுற்றி சுற்றி வந்தார். இப்படிப்பட்ட பப்ளிசிட்டிலாம் கிடையாது. உலகம் முழுசும் அவர் சுற்றலை. ஒரு சின்ன ஊருக்குள்ள சுற்றி சுற்றி வந்தார். பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் அவரோட கூட அசிஸ்டண்ட்டாக இல்லை. மீன் பிடிக்கிறவன், அந்த செயல்தியல், இப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த மனுஷனை, அந்த வாலிப பையனை இன்றைக்கி 2000 ஆண்டு உலகம் நினைவு கூறுகிறது, கொண்டாடுகிறது என்றால் இதோட என்ன ப்ரூஃப் வேணும்? இதோட என்ன ப்ரூஃப் வேணும்? அவர் சந்ததி சந்தையாக நினைவு கூறப்படுறாரு. சயின்டிஸ்ட் அவரை நினைவு கூறுறாங்க, எக்கனாமிஸ்ட் நினைவு கூறுறாங்க, பாலிட்டிஷியன் நினைவு கூறுறாங்க, ராஜாக்கள் நினைவு கூறுறாங்க, சாமானியமானவர்கள் நினைவு கூறுறாங்க. எல்லாரும் அவர் நினைவு கூறுறாங்களா? இன்றைக்கு உலகத்தில் பிரியமானவர்கள் 1/3 அவர் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகிறார்களே. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவர் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் நினைவு கூறப்படுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் நினைவு கூறப்படுகிறார்கள். அவருடைய சீடர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். அவரை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருப்பணி ஆற்றினவர்கள் வரலாற்றிலே நினைவு கூறப்படுகிறார்கள். யோசித்து பாருங்க.
இன்றைய வரைக்கும் நம்ம மார்ட்டின் லூத்தரை பற்றி பேசுகிறோமே, டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி பேசுகிறோமே, சுந்தர் சிங்கை பற்றி பேசுகிறோமே. இன்றைக்கி நம்ம காலத்தில் இந்த பரிசுத்தவான்கள் சுந்தரையா நினைவு கூறப்படுறாரு. நீங்கள் மாத்திர கர்த்தருக்கு பயந்தவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக ஒரு நேம், இட்ஸ் ஆல் a good name. Your name will be remembered. David Livingstone's name is remembered. Sundar Singh's name is remembered. Your name will be remembered. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவுடைய கட்டளையை கை கொண்ட ஜீசஸ் நேம் இஸ் ரிமெம்பர்ட். எல்லாம் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். 2000 ஆண்டுகளாக அந்த வாலிபனுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். நாவுகள் யாவும் அவர் அறிக்கை பண்ணுது, முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனம் வாசியுங்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். Blessing number 7, அவன் அசைக்கப்படுவது மாத்திரமல்ல, மனதில் அவனுக்கு ஒரு விதமான பயம் வராது. பயம் வராது. நிறைய பேருக்கு மனசு திக்கு 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 திக்கு, ஐயோ ஒழித்துக்கு வந்துச்சா என்ன பண்ணேன், ஒழித்துக்கு வந்தால் என்ன பண்ணேன், ஒழித்துக்கு வந்துச்சா என்ன பண்ணேன், எங்கே சாப்பாடு கிடைக்கும், எங்கே திங்க முடியும், என்ன ஆகும், பயம். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவுடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டான். அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர், இந்த ஃபியர் நமக்கு நிறைய வியாதிகளை உண்டாக்குது, நரம்பு தளர்ச்சிகளை உண்டாக்குது, எலும்புகள் பலவீனப்படுது. எலும்புகளில் உள்ள எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. ஈர பயங்கர இருக்கனால நம்ம ஈர பசை, எலும்பில் உள்ள ஈர பசை ட்ரை ஆகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. இந்த ஃபியருங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சிலருக்கு எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ரொம்ப உயரமான ஒரு கட்டடத்துலேருந்து கீழே குறிஞ்சி பார்க்க பயம், ஹோ, அது ஒரு ஃபோபியா. சிலருக்கு தனியாக இருக்க பயம், சில திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா, இருட்டாயிடுச்சுன்னா பயம். எல்லாமே சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். வெளிச்சம் இருந்தாலும் வெளிச்சம் இல்லாட்டாலும் அதே இடம் தானே. வெளிச்சம் போனோன்னா ஒரு பயம், லிஃப்டில் தனியாக போகணுன்னா பயம். அது எல்லாமே ஒரு சைக்காலஜியில் ஒரு ஃபோபியாவாக இருக்குது. கர்த்தருக்கு பயந்தோடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருந்தால் இந்த பயங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், நல்ல பயம் தேவை. ஆனால் பொதுவாக எல்லாத்துக்கும் பயம் 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 பயம். அதனால சங்கீதக்காரன் சொல்கிறார், 27:3 வாசிங்க. சங்கீதம் 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். என் மேலே ஒரு யுத்தம் எழும்பினால் இதிலே நம்பிக்கையாக இருப்பேன் சொன்ன அந்த வேத பகுதி தான். சங்கீதம் 46:1-3 வாசிங்க. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அந்த பூமி அதிர்ச்சியினால் அந்த மலை அப்படியே சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், அந்த கடல் அப்படியே கொந்தளிச்சு பொங்குது, அதில் அங்கே இருக்க மவுண்டன்லாம் ஷேக் ஆகுது, நாம் பயப்பட மாட்டோம். ஆண்டவர் கூட இருக்கார், ஆண்டவர் கூட இருக்கார். லெட் கம் வாட் மீ. பிரியமானவர்கள், ஒரு வசனம் கூட வாசித்து கடந்து போகும். முக்கியமான வசனம் சங்கீதம் 56:4. தேவனை முன்னிட்டு தேவனுக்குள்ளாக முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நான் நம்பி இருக்கிறது தேவன், அனாதி தேவன், என்றென்னும் உள்ளவர், வானத்தின் பூமி உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர். நான் தேவனை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாக போகிறவன் என்ன செஞ்சிட முடியும்? இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாக போகிறவன் என்ன செஞ்சிட முடியும்? இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இருப்பவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டார்கள். இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இருப்பவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டார்கள். இவன் என்ன பண்ணிடுவான்? அப்போ இந்த பயங்கிற கான்செப்ட் நம்ம விட்டு போயிடுது. லெட் கம் வாட் மீ. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக்குவார். அதனால தான்
எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி. பணத்து மேல் நம்பிக்கை வைக்க முடியுமா? கர்த்தருக்கு இந்த சாட்சியை பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆச்சரியமா எடுத்துட்டு வந்தார். ஆண்டவர் கைவிட மாட்டார், தெரியுது. அது எப்படி நம்ம பயப்படுவோம்? அவங்க சொல்லியிருக்குது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும்னு நினைங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பு, கர்த்தர் எனக்கு ஹெல்ப்பு, கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன பண்ண முடியும்? கர்த்தர் பார்த்துக்குவாரு. இந்த சாட்சி நான் ஒரு சில முறை சொல்லியிருந்தா கூட என்ன சொல்லணும்னு தோன்றுது. மன்னிச்சுக்கோங்க சொன்னதை சொல்கிறதுக்கு. பிரியமானவர்களே, எங்கள் அக்கா அம்மாவுடைய திருமணம், எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு. ரிசப்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அந்த சேர்ஸ் எல்லாம் போடணும், அந்த ஸ்டேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண, அவ்வளோதான். சாப்பாடெல்லாம் அக்கா பார்க்குறாங்க. அதுக்கு என் கையில் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம தம்பி மாதிரிலாம் சில என் கூட ஹெல்ப் பண்ண அக்கா கிட்ட தம்பி மாதிரி செடி செடி வாங்கி வச்சு பூ அலங்காரம் கொஞ்சம். அந்த நாட்களில் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப பெருசாக பண்ணலை, 4-5 பூந்தொட்டி வாங்கி வச்சாங்க. சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மியூசிக் ஒரு குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணோம். 2 லட்ச ரூபா. பிரியமலை அப்போ தான் நம்ம ஹெப்சிமா காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி எனக்குன்னு சொல்லி பேங்க்கில் எந்த விதமான பேலன்ஸும் கிடையாது. அந்த கிரவுண்டில் நின்று யோசிக்கிறேன், இப்போ அவங்களுக்கும் கல்யாணம்னா வெறும் இந்த ஸ்டேஜ், இந்த கிரவுண்டில் சேர்ஸ் போடுறதுக்கே 2 லட்ச ரூபா வருது. என் கையில் 5 பைசா இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஆண்டவர் பார்த்துக்கு வருப்பா விட்டுட்டேன். ஜனவரி மாதம் பிரியமானவர்களே, ஒரு ஊழியத்துக்காக எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் மத்தியில் மதுரையில் நடைபெற ஒரு ஊழியத்துக்காக அதை பொறுப்பாக இருக்கக்கூடாது. அவங்க வாலண்டியராக செய்கிறாங்க ஒரு என்ஜிஓலேருந்து. அதுக்காக எனக்கு மனசில் ஒரு பாரு, நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு செக் எழுதி கொடுத்தேன். அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த தொகையை செக்கில் எழுதி கொடுத்தேன். அந்த ஆள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்னை அறியாமல் யோசித்தேன், ஆண்டவரே எப்படியாவது இந்த கல்யாண தேவையில் சந்தி ஆண்டவர். சும்மா நல்லா பெரிய பொருத்தனெல்லாம் பண்ணலை, சும்மா யோசித்து இந்த செக்கை கொடுத்தேங்க. அந்த வருஷத்துலேயே எல்லாம் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஆண்டவர் எப்படியோ கொஞ்சம் தேவையில் சந்திச்சுட்டு இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்டிய பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், வந்திருந்தான். தேவைக்கெல்லாம் சில பொருட்கள் டாலர்ஸ்லாம் கொண்டு வந்துருந்தான். முந்தின நாள் அவன் பர்ஸ் தொலைஞ்சி போச்சு. கூட இருந்த ஒரு சிலருக்கு இந்த கதை தெரியும். அவனுடைய கிரெடிட் கார்டு, அவன் வச்சுருந்த கொண்டு வந்த இந்த பணம் எல்லாம் முந்தின நாள் தொலைஞ்சி போச்சு. ஆண்டவர் கைவிடவே இல்லை. 1 பைசா கடன் இல்லை, வீண் செலவுகள் கிடையாது, நேர்த்தியாய் நடந்தது. ஒரு சிலர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பாய் நடந்தது. 1 பைசா கடன் கிடையாது. கர்த்தர் நடத்த சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் மாத்திரம் கர்த்தரை நம்பி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஒன்றை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கைவிட்டாரா? விடலையே. இதுவரை கைவிடலையே, இனிமேலும் கைவிட மாட்டா. நாங்கள் கல்யாணம்லாம் முடிச்சு செலவெல்லாம் கணக்கு பார்த்தோம். பிரியமானவர்களே, நான் எந்த தொகை இந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுத்துருந்தனோ அதே போல் 100 மடங்கு செலவாக இருந்தது. 1 பைசா கடன் இல்லாமல். என் தேவன் உண்மை உள்ளவர். நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஏறத்தாழ சரியாக நான் கொடுத்த அந்த தொகை போல் 100 மடங்கு 1 பைசா கடன் இல்லாமல், கை நீட்டாமல் அந்த திருமண தேவைகள் சந்திக்கப்பட்டன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒன்றுக்கும் பயப்படாதீங்க.
குறிப்பை சொல்லி நான் கடந்து போகிறேன். 8வது 7ஆம் வசனத்தில் 2வது பகுதி வாசிங்க. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். இப்படி நம்ம பயப்படாததுனால நமக்கு என்ன கிடைக்குது? நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கு. My heart is fixed, trusting in the Lord. Fixed, decided to trust the Lord. Let come what may. No change. Solid ஆயிடு. இவன் ஆண்டதான் நம்பி இருப்பேன். இவ்வளோதான் கர்த்தர் நடத்திட்டாரு. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு, நன்மை குறைபடலை, ஆச்சரியமாக நடத்துகிறாரு, பயத்துக்கு விலைக்கு காக்கிறாரு. இவன் ஹார்ட் என்ன ஆயிடுச்சு? அந்த ஆண்டவரை நம்புவதில், அந்த ஆண்டவரை சேவிப்பதில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு உலகத்தை கொஞ்சம் எட்டி பார்ப்போம், பொன்னியும் பொருளையும் கொஞ்சம் பார்ப்போம், இங்கே தங்கத்தின் விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா நல்லவேனா? என் ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட், டு ட்ரஸ்ட் இன் த லார்ட். மனுஷன் நம்புறேன்னா இல்லையே. ஏன்? ஐயோ நிறையா தஸ்மமாக கொடுக்குறவங்க போயிட்டு என்ன பண்ண, அவங்களுக்கு எப்படியா கொஞ்சம் ஐஸ் வைப்போம், அவங்களை கொஞ்சம் பிரியமாக பேசுவோம். நான் மனுஷரை பிரியப்படுத்த இருந்தால் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? அப்படி இல்லையே. ஏன்? என் ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். நான் என்னையே பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, விளங்குறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரை நம்பி அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து பிரியமானவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உங்களை விலைக்கு காக்கும்போது உங்கள் ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். இனி இந்த ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவர் தான் நம்புவேன். மனுஷன் நம்புவேன்னா? நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருக்க முடியுமா? என்ன ஆயிடுச்சு? ஹார்ட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய 8ஆம் வசனம் கூட சேர்த்து வாசிங்க. அவன் இருதயம் உறுதியாய், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். ஒரு அருமையான வேத பகுதி சங்கீதம் 57:7-8 வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கு. யாருடைய இருதயம்? அதே அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, சிங்கங்களின் நடுவில் இருக்குது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். சுற்றி இருக்கிறவங்க என் மேலே தீயை இறைக்கிறாங்க. குடும்பத்தில், அக்கம் பக்கத்தில், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஊழியத்தின் பார்த்தா, வேலை ஸ்தலம், என்னை சுற்றி இருக்கிறவங்க என் மேலே தீயை இறைக்கிற மனுபுத்திர நடுவில் கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமும். பேசுறதெல்லாம் என்னை குத்தி கிழிக்குது. அவங்க பேசுகிற வார்த்தை நக்கலாக பேசுறது, கிண்டலாக பேசுறது, பொய்யா பேசுறது, என்னை சுற்றி இருக்கிற அந்த பேய் கூட்டம் பேசுறதெல்லாம் என்னை குத்தி கிழிக்குது. 6ஆம் வசனம் வாசிங்க. என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறார்கள். எப்படா இவளை மாட்டலாம், எப்படா இவன் ஒரு பிரச்சனையில மாட்டலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு கிடக்குதுங்க. என் ஆத்துமா தொய்ந்து போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது போராடி போராடி சைக்கலாஜிக்கலாக என் ஆத்மா தொய்ந்து போயிட்டு, எனக்கு முன்பாக குழியை வெட்டி, எனக்கு முன்பாகவே குழியை வெட்டுறாங்க. எப்படியாவது என்னை நாசமாக்கணும், எப்படியாவது என்னைக்கு கொல்லணும், எப்படியாவது என்னை அழிக்கணும். கத்தி எடுத்து வெட்டி கொல்ல முடியாது. இப்படி பேசி 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 நச்சரித்து ஒரு வியாதியை உண்டாக்கி செத்து போட்டோம். சாவ விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க. அதில் தான் அவர் சொல்கிறாரு 7ஆம் வசனம், என் இருதயம் ஆயத்தமாக, என் ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்டியா. கஷ்டமாக இருக்கு, ஆனாலும் என் இருதயம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என் ஆத்மா, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கு, ஃபிக்ஸ்டாக இருக்குது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கு. மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் 2 தடவை வருது. என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, என் கேரக்டர், என் கேரக்டர் என்னது? மகிமைங்கிறது கேரக்டர். The word glory means it seems that it appears. இருக்கிறதாக காணப்படும். எனக்கு இருக்கு, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு வெளிப்படட்டும். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறவன் வெளிப்படட்டும். என் கேரக்டர் வெளிப்படட்டும். என் மகிமையை வெளி. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். என் கிட்டார் வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, வயலின் வாசிக்கிறது எல்லாத்தையும் உரம் கட்டிட்டேன்.
என்னத்தை பண்ண இப்படியே நெருக்கமாக இருக்குது. சிங்கங்களின் நடுவில் கிடக்கிற தீயை இறைக்கிற மனித பல்ல ஈட்டி மாதிரி இருக்கு, கத்தி மாதிரி இருக்கு, கொத்தி கொதறதுக்கு. இது பக்கத்து ஆண்டரை நம்பி ரேடா கிதார் அடி டிங் 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 வயல் நடத்து வாசி, ஜாலியாக இரு, வீடு எலும்பு, சுரமண்டலமே எலும்பு. என்னத்தை பண்ண போகிறாங்க? நான் என் மகிமையை வெளி, என் கேரக்டர் வெளியே வா. மகிமை என்றால் இருக்கிறதாக காணப்படுது. தேவன் நம் நடுவில் இருக்கிறார், தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்று வெளிப்படுமையானால் அது மகிமையான ஆராதனை. ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான், அவன் படித்தவன் என்று காணப்பட்டால் அது மகிமை. எனக்கு இருக்குது, நான் ஆண்டரை நம்புகிற பிள்ளை, நான் அப்படி சிங்கங்கள் நடுவில் சோர்ந்து இருக்கலாமா? அந்த போல்னஸை கற்றுத்தார். நம்முடைய ஹார்ட் இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்முடைய ஹார்ட் இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, சங்கீதம் 108:1 வாசிக்கிறோம். அங்கேயும் கூட இந்த ஃப்ரேஸ் இருக்குது. சங்கீதம் 108:1 வாசியுங்கள். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். Go God, my heart is fixed. I will sing and give praise even with my glory. Glory, gloryனா உங்கள்கிட்ட இருக்கிற கேரக்டர், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய இந்த தைரியம் அது வெளிப்பட்டால் மகிமை. என் மகிமை பாடும் ஐயா. I'll sing even my glory. இதுதான் வேணா. அந்த மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 9ஆம் வசனம் வாசியுங்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். 9வது பிரியம். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. 9 வசனங்களில் 9 ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டியிருக்கு. அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த கொம்பு கொம்பு என்பது பிரியமானவர்களே, இட் டாக்ஸ் அபவுட் ஸ்ட்ரென்த், பவர் அண்ட் அத்தாரிட்டி. நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய பவர், it will be exalted in a glorious way. It will be exalted in a glorious way. 9 ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் திருப்பி பார்க்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் வீடு ஆஸ்தியும் செல்வமும் நிரம்பி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. எல்லா சூழ்நிலையும் உங்கள் ஹார்ட் அவரே நம்பி ஸ்டெடியாக இருக்கும், அசையாது. நீ என்றைக்கு அசைக்கப்படுவதில்லை. உங்கள் பேர் நித்திய காலமாக இருக்கும். நித்திய காலம் உங்கள் பேர் ரிமெம்பர் பண்ண முடியும். அதான் பாக்கியவான். இந்த பாக்கியவான் பாக்கியவான் என்பதற்கு பல முறை ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. இந்த பிளஸ்ஸட் இவங்க எல்லாரும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பாக்கியவான்னா யாருங்க பாக்கியவான்? 4 பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கிறவங்க தான் பாக்கியவான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இவ்வளோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? நான் சொன்ன அந்த டெஃபினிஷன் அங்கே பார்க்குறீங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கன் அதை கண்டு, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி, மனம் அப்படியே சோர்ந்து போயிடும். நீங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் மேலே தீயை இறைக்கிறாங்க, நீங்கள் டிங் 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 கிதார் வாசிச்சுட்டு இருக்கீங்க. என்னடா இது? துன்மார்க்கன் அதை கண்டு நடக்கும். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து அவன் என்ன செய்வான்? துன்மார்க்கன் அதை கண்டு பல்ல கடிப்பானா. பல்ல கடிச்சு இப்படிக்கலாம். அவளை அழிச்சிடலாம்னு நினச்சேன், செத்து போவான்னு நினச்சேன். தீயை இறைக்கணும், அவள் இப்படி இருக்காளே. இன்னும் 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 ஆண்டவளை ஆசீர்வதிச்சே போகிறாங்களே. மல்கியால வாசிக்கிற கர்மேலி நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற அவருடைய மந்தையாகிய அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய ஜனத்தை அவர் தம்முடைய கோலினால் நடத்தும்போது அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து மற்றவர்கள் காதை பொத்திக்குவாங்க. தங்கள் கைகளினால் வாயை மூடிக்குவாங்க. இங்கே துன்மார்க்கிறதை கண்டு மனமடிவாகி தங்க பற்களை கடித்து கரைந்து போவார்கள்.
கரைந்து போவார்கள். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். எப்படா நம்ம அழிக்கலாம்னு ஆசைப்பட்டான் பாருங்க, அவன் ஆசை அழிஞ்சு போச்சு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது துன்மார்க்கர் நம்ம மேல் வைத்திருந்த, நமக்கு விரோதமாக வைத்திருந்த அவன் எண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பாக்கியவானுடைய பாக்கியங்களை கொடுத்துங்க. 9 காரியங்கள் மாத்திரமல்ல, பல இடங்களில் பல வசனங்கள் இருக்கு. இந்த ஒரு சங்கீதத்திலிருந்து பாக்கியவானு கிடைக்கிற 9 பாக்கியங்களை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஒரே ஒரு காரணம், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் மன மகிழ்ச்சியாக இருங்க. அவர் எந்த கற்பனையும் உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அவருடைய கற்பனைகள் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்க. கண்டிப்பாக வேத வசனத்தின்படி இந்த 9 ஆசீர்வாதம் உங்களை தொடரும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா?